இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் காப்பி பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் கேரண்டியாக கிடைக்கும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். Digistore 24க்கு லாகின் பண்ண பிறகு நீங்கள் இங்கே ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லீன் பெல்லி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் தான் நான் ப்ரொமோட் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரொமோட் நவ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட அஃபிலியேட் லிங்க். நான் இதை இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $51 கமிஷனாக கிடைக்கும் எவரேஜாக. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா 6 பாட்டில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா 3 பாட்டில் வாங்கலாம். எந்த ரேஞ்ச் வாங்கினாலும் உங்களுக்கு இதுலேருந்து 66% கமிஷனாக கிடைக்கும். ஸோ அதனால தான் எவரேஜாக உங்களுக்கு ஒரு $51 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமெயில் ஐடியை நான் எடுக்கிறதுக்கு நான் இந்த இமெயில் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதே குரோம் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் போட்டிருப்பேன். அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸில் இங்கே வரும். இங்கே வந்து ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்குது, எனேபிள் ஆட்டோ சர்ச் அண்ட் கலெக்டட் இமெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ கலெக்டட் இமெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 0ன்னு இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி நமக்கு வந்து இமெயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் இங்கே கூகுளோட அட்வான்ஸ் சர்ச்சுக்கு போகணும். இன்றைக்கி நம்ம இமெயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கோரா வெப்சைட்லேருந்து. இந்த அட்வான்ஸ் சர்ச்சில் சைட் அப்படிங்கிற இடத்துல கோரா.com அப்படின்னு நம்ம போட்டுருணும். ஸோ கோரா.com நான் இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாக்ட் வேர்ட் அப்படிங்கிற இடத்துல லூஸ் வெயிட் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஆல் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல @gmail.com அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு போட்டுருணும். அண்ட் இங்கே வந்து எனேபிள் ஆட்டோ சர்ச் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிடணும். அண்ட் இப்போ நம்ம அட்வான்ஸ் சர்ச்சை கிளிக் பண்ணலாம். நம்ம எனேபிள் ஆட்டோ சர்ச்சை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த எக்ஸ்டென்ஷனே நமக்கு அடுத்தடுத்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நிறையா இமெயில் ஐடிஸை உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் 16 இமெயில் ஐடிஸ் கலெக்ட் ஆகிருக்குது. கோரா வெப்சைட்டில் லூஸ் வெயிட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடியை நமக்கு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குற இமெயில் ஐடிஸ் எல்லாமே வெயிட் லாஸுக்கு ரிலேட்டட் ஆன ஒரு இமெயில் ஐடிஸ். ஸோ இந்த இமெயில் ஐடிஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு இமெயில்ஸ் அனுப்ப போகிறோம். ஸோ இது வரைக்கும் 42 இமெயில் ஐடிஸ் கலெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் டிசேபிள் ஆட்டோ சர்ச் இப்போ நான் இதை பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்ம போய் கலெக்டட் இமெயில் ஐடிஸை போய் பார்த்தோம்னா நமக்கு 43 இமெயில் ஐடிஸ் இப்போ உடனே விதின் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு 43 இமெயில் ஐடிஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. எல்லாமே லூஸ் வெயிட்டுக்கு ரிலேட்டடான இமெயில் ஐடிஸ். ஃப்ரீ வெர்ஷன்னால உங்களுக்கு நீங்கள் இதை டவுன்லோட் எக்ஸல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 25 இமெயில்ஸ் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் மேனுவலாக அப்படியே எல்லாமே காப்பி பண்ணி உங்களோட எக்ஸலில் போட்டுடணும். ஸோ மேனுவலாக காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமெயில் ஐடிஸ்லாம் இங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த இமெயில் ஐடியை எப்படி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இங்கே வந்து omnisend.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மற்ற வெப்சைட் நிறைய இருக்குது, கெட் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. உங்களோட இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுற வெப்சைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்த பிறகு ஆட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து உங்களுக்கு பேஸ்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அந்த இமெயில்ஸை நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபைல் அப்லோட் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் காப்பி பண்ணி சப்மிட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுவேன். ஸோ ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்டர்ட் த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி இப்போ நம்ம 14 கான்டாக்ட்ஸ் இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த புதுசாக ஆட் பண்ண 14 இமெயில்ஸ் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ கேம்பெயினில் போய் நியூ கேம்பெயின் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும். இங்கே தான் நம்மளோட இமெயிலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம Digistore 24க்கு போயிட்டு இங்கே லீன் பெல்லி அந்த ப்ராடக்ட்டில் இங்கே அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு
ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த பேஜ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா இந்த டாப் கன்வெர்ட்டிங் இமெயில் ஸ்வைப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் டவுன்லோட் இமெயில் ஸ்வைப்ஸ் அப்படின்னு போங்க. அண்ட் இங்கே வந்து அவங்க நிறைய இமெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமெயிலை பார்த்துடலாம். ஸோ இமெயில் நம்பர் 1. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல ஈட் திஸ் சீட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஈட் திஸ் சீட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால சேண்டர்ஸ் நேமில் ஈட் திஸ் சீட் அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் லைனில் திஸ் டைனி சீட்ஸ் ரிமூவ்ஸ் 11 pounds in first 7 days அப்படின்னு இருக்குது. இதையும் காப்பி பண்ணி சப்ஜெக்ட் லைனில் இதை நம்ம கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடலாம். ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இந்த லோகோலாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஸோ இவங்களோட இமெயிலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு லிங்க். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இமேஜ் வரணும். ஸோ இமேஜ் வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணி நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் டெக்ஸ்ட் வரணும். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நம்ம போட்டுடணும். ஸோ இமெயில் ரொம்ப ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கட்டாயமாக இருக்கணும், லீகல் பிரகாரம் இது கட்டாயமாக இருக்கணும். இந்த இடத்துல அவங்க லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் அதை செலக்ட் பண்ணி லிங்க்கு கொடுக்கணும். இங்கே வந்து நம்மளோட எஃபிலியேட் லிங்க்கு கொடுக்கணும். ஸோ அந்த யூஆர்எல் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம லிங்க்கு கொடுத்தாச்சு, இன்சர்ட் அப்படின்னு போட்டுருவோம். அண்ட் மறுபடியும் இந்த இடத்துல அவங்க லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்மளும் ஃபாலோ பண்ணிடுவோம். அண்ட் அவ்வளோதான், நம்ம இமெயில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் எடிட்டிங் பண்ணி ஸோ இந்த இடத்துல யாருக்கு நம்ம அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இம்போர்ட் பண்ண 17 ஏப்ரல் இம்போர்ட் பண்ண இந்த கான்டெக்ட்ஸ்க்கு மட்டும் இந்த இமெயில் அனுப்பணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமெயிலை நம்ம அனுப்பிடலாம். சென்ட் நவ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ ரெண்டரிங் இமெயில். ஸோ அந்த 14 பேருக்கும் இப்போ இந்த இமெயில் அனுப்பும். ஸோ அந்த 14 பேருக்கும் இமெயில் கரெக்டாக அனுப்பியாச்சு அப்படின்னு சக்ஸஸ்ன்னு நமக்கு காட்டுது. அண்ட் ஆம்னிசென்ஸில் உங்களுக்கு 500 இமெயில்ஸ் நீங்கள் மாதம் ஃப்ரீயாக அனுப்பலாம். ஸோ இந்த மாதத்துக்கு எனக்கு இன்னும் 282 இமெயில்ஸ் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. நான் இன்னும் 282 இமெயில்ஸ் ஃப்ரீயாக அனுப்பலாம். மாதம் 500 இமெயில்ஸ் உங்களுக்கு ரீசெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இந்த ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் இந்த இமெயில்ஸை கரெக்டாக அனுப்பலாம். இந்த ஃப்ரீ வெர்ஷன்ஸில் நீங்கள் 500 இமெயில்ஸை மாதம் நீங்கள் அனுப்புங்க. உங்களோட டிஜிஸ்டோர் ப்ராடக்ட்டை நிறையா ப்ரொமோட் பண்ணுங்கள், நிறைய இமெயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ வெர்ஷன் இமெயில்ஸை பயன்படுத்தி நிறைய பேருக்கு இமெயில் அனுப்புங்க, இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னும் நிறைய ப்ராஃபிட்டபிளான மெத்தடோட